ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் உள்ள ஃபர்ஸ்ட் சாப்டர் மேட்டர் இன் அவர் சரௌண்டிங். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். மேட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பொருளுமே, நம்மளால பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே மேட்டர் தான் சொல்லுவோம். ஓகேயா? இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்களை சுத்தி என்னென்ன பொருள்லாம் இருக்கு? பென்சில், பென், டிவி, செல்போன், எக்ஸெட்ரா எனிதிங். ஓகே, எந்த ஒரு பொருளுமே, ஓகே, எல்லா பொருளுமே என்னதான் மேட்டர் தான். ஓகே, மேட்டருக்கு டெஃபினிஷன் பாருங்க. எனிதிங் இன் யூனிவர்ஸ் which has mass and occupies some space is called matter. ஓகே, எனிதிங் எதனாலும் எடுத்துக்கோங்க. air we breathe, food we eat, clouds, stars, plants and animals, water, sand அண்ட் சாக் பீஸ், எனிதிங். ஓகே, எல்லா ஆப்ஜெக்ட்டுமே மேட்டர் தான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. சாக் பீஸ் இஸ் அ மேட்டர். இப்போ சாக் பீஸுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, அது ஒரு சர்டன் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணுது. ஸோ தட் இஸ் கால்டு மேட்டர். ஓகேயா? இந்த மேட்டர்ல எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, மேட்டர் இஸ் அ மேட் அப் ஆஃப் டைனி பார்ட்டிகிள்ஸ். ஓகே, இப்போ ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. சாக் பீஸ் வந்து நல்லா க்ரஷ் பண்ணுங்க, என்ன ஆகும்? பவுடரா ஆயிரும். Okay, the powder is called particles. Okay, the particles எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு chalk piece கிடைக்குது. Okay, thousands of particles, millions of particles எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு chalk piece கிடைக்குது, not a single particles. Okay, next non matterல என்னன்னு பார்க்கலாம் வாங்க. Sunlight, sound, force, energy, love, smell, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மேட்டர் கேட்டகரியில வந்துடும். ஓகேயா? இப்ப சன்லைட் எடுத்துக்கோங்க. சன்லைட்டுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கா? கிடையாது. அது ஒரு சர்டன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதா? கிடையாது. ஓகே, ஒன்லி நம்மளால என்ன பண்ண முடியும்? ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் மேட்டர் கேட்டகரி. நெக்ஸ்ட் சவுண்ட் எடுத்துக்கோங்க. சவுண்ட் நம்மளால ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ சவுண்ட் இஸ் ஆல்சோ நான் மேட்டர். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்போ ஏர் வந்து நம்மளால பார்க்க முடியாது, பட் ஆனால் ஏர் வந்து மேட்டர்னு சொல்றோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஏரை வந்து பலூனில் ஃபில் பண்ணுறீங்க. ஓகேயா? என்ன ஆகும்? பலூனில் வந்து ஏர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் போய் ஆக்குபை பண்ணிடும். ஓகே, அதனால பலூன் வந்து கொஞ்சம் பெருசாகிடும். ஓகே, அப்போ அதுக்குன்னு ஒரு மாஸ் வந்துடுது, அது ஒரு சர்டன் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணுது. ஸோ தட் இஸ் கால்ட் மேட்டர். ஓகே, ஏர்லி இந்தியன் பிலாசபர் மேட்டரை வந்து 5 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏர், எர்த், ஃபயர், ஸ்கை, வாட்டர், பஞ்ச் தத்துவான்னு சொல்லுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் இது 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க, லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். ஓகே, பட் நவடே மாடர்ன் சயின்டிஸ்ட் என்ன பிரிக்கிறாங்கன்னா, எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர். ஓகேயா? இப்போ மேட்டர் வந்து எப்படி உருவாச்சுன்னு சொன்னோம்? மேட்டர் இஸ் அ மேட் அப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னு சொன்னோம். இப்போ பார்ட்டிகிள்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேயா? 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் ஹேவ் ஸ்பேஸ் பிட்வீன் தம். ஓகே, இந்த பார்ட்டிகிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பார்ட்டிகிள்ஸுக்கு இன்னொரு பார்ட்டிகிள்ஸுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, கேப் இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் கண்டினியூஸ்லி மூவிங். இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது, கண்டினியூஸா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர். ஓகே, இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் பண்ணியிருக்கும். ஓகே, மேட்டர் இஸ் அ மேட் அப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் சொல்றோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, இப்போ ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் லெவலை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த வாட்டர்ல 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுங்க. ஓகே, சால்ட் ஆட் பண்ணிட்டு ஓகே நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. ஓகே, ஸ்டிர் பண்ணா என்ன ஆகும்? சால்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆயிரும். ஓகே, இப்போ வாட்டரோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகாது. 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் தான் நம்ம ஆட் பண்ணாலும் இந்த வாட்டரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகாது. ஓகே, அந்த வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ மைனூட் பார்ட்டிகிள்ஸ்லாம் இருக்கு. இப்போ பார்ட்டிகிள்ஸுக்கு இடையில கேப் இருக்கும். ஓகே, அதை இன்டர் மாலிகுலர் கேப்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இன்டர் மாலிகுலர் கேப்ஸ்ல எல்லாத்தையும் போய் இந்த சால்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆக்குபை பண்ணிக்கும். நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஸ்மால் கேப்லாம் இருக்கும். இந்த கேப்ல எல்லாம் போய் இந்த சால்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆக்குபை பண்ணிடும். அதனால கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிரும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓகே, அந்த வாட்டரோட லெவலும் கூடாது. ஓகே, அதான் சொல்றாங்க. When we dissolve salt in water, the particles of salt get into the spaces between the particles of water. Okay,
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹவு ஸ்மால் ஆர் திஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர், எவ்வளோ சிறுசு அந்த பார்ட்டிகிள்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேயா, அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். 4 பீக்கர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பீக்கரில் 100 ml ஆஃப் வாட்டர், நெக்ஸ்ட் 3 பீக்கரில் 90 ml ஆஃப் வாட்டர் போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் 100 ml ஆஃப் வாட்டர். ஓகே, அதில் வந்து 2 drops ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆட் பண்ணுங்க. ஓகே, அப்படி ஆட் பண்ணல என்ன ஆகும், அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஒன்லி நம்ம 2 drops தான் வரும். அந்த 2 dropsலையும் பார்த்துக்கோங்க thousands of millions of particles இருக்கு. அதனால தான் என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா வாட்டர்ல இருந்து டிசால்வ் ஆகி நம்மளுக்கு வேற கலர் கொடுக்குது. ஓகேயா, நெக்ஸ்ட் 100 ml ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து ஒரு 10 ml எடுத்துக்கோங்க, டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கோங்க. எடுத்து நெக்ஸ்ட் 90 ml ஆஃப் பியூர் வாட்டர் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, பியூர் வாட்டர். அதுல வந்து இந்த 10 ml ஆஃப் சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க. நம்ம எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 90 ml ஆஃப் வாட்டர், நம்ம ஆட் பண்றது 10 ml ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன். ஓகே, ஆட் பண்ணல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேயா, நெக்ஸ்ட் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 10 ml எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பியூர் வாட்டர் 90 ml எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இந்த 10 ml சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் என்ன ஆகும், மறுபடியும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒரு 10 ml எடுத்துட்டு நெக்ஸ்ட் 90 ml பியூர் வாட்டர் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இந்த சொல்யூஷனை ஆட் பண்ணுங்க. என்ன ஆகும், கலர் மறுபடியும் சேஞ்ச் ஆகும். ஓகே, நம்ம 90 ml பியூர் வாட்டர் தான் எடுத்திருக்கோம். பட் ஆனால் இந்த டெஸ்ட் டியூப்ல 10 ml ஸ்மால் அமௌண்ட் தான் எடுத்திருக்கோம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் நம்ம இதில் ஆட் பண்றோம். ஆட் பண்ணாலும் என்ன ஆகுது, நம்மளுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகேயா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே அவ்வளோ ஸ்மால், அதனால தான் நம்ம எவ்வளோ நம்ம தண்ணியில சேஞ்ச் பண்ண என்ன ஆகுது, கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேயா, நெக்ஸ்ட் this shows that the few crystal of KMnO4 can color a large volume of water because there are millions of tiny particles in each crystal. Okay, particles oda characteristics பாத்தோம்ல, அதுல first point, particles of matter have space between them. Okay, first டீ எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பால்ல நம்ம வந்து 3 tablespoon ஆஃப் டீ தூள் ஆட் பண்றோம். ஓகேயா, டீ தூள் ஆட் பண்ணல என்ன ஆகும், மில்க்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் என்ன ஆகும், இந்த டீ தூள் போய் ஆக்குபை பண்ணிடும். அதனால நம்மள கலர் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் காஃபி. 1 cup ஆஃப் மில்க் எடுத்திருக்கோம். இதில் வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணுறோம். காஃபி பவுடர் ஆட் பண்ணல என்ன ஆகுது, அதோட கலர் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் 1 tumbler ஆஃப் வாட்டர். ஓகே, பியூர் வாட்டர் தான் எடுத்திருக்கோம். இந்த வாட்டர்ல ஒன்லி ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணல என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. ஓகே, அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து அவ்வளோ கேப் இருக்கு, பார்ட்டிகிள்ஸ்ல அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, வாட்டர்ல வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. அதனால இந்த லெமன் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் போய் ஆக்குபை பண்ணி நம்மளுக்கு லெமனேட் கிடைக்குது. ஓகே, திஸ் ஷோஸ் தட் there is enough space between the particles of matter. ஓகேயா, செகண்ட் பாயிண்ட், the particles of matters are continuously moving. ஓகே, இன்சென்ஸ் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நம்ம பூஜா ரூம்ல இன்சென்ஸ் ஸ்டிக், அதாவது பத்தி. ஓகே, பத்தி பொருத்தி வைக்கிறோம். ஓகே, என்ன ஆகும், வீடு ஃபுல்லா பத்தியோட வாசனை ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப பக்கத்து வீட்டுல சாமி கும்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கும் அந்த பத்தி ஸ்மெல் வந்து வரும். ஓகே, எதனால பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் கண்டினியூஸா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேயா, இப்படி மூவ் ஆகல பாத்தீங்கன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி பேர் என்னன்னா கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, the particles of matter are continuously moving. This is they possess what we called kinetic energy. Okay, next, as the temperature rises, particles move faster. So increases in temperature, the kinetic energy of particles also increases. Okay, but temperature rise பண்ணும்போது particles எல்லாம் ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்து வீட்டில் பிரியாணி செய்கிறாங்க. ஓகே, பிரியாணி செஞ்சால் என்ன ஆகும், நம்ம வீட்டு வர அந்த வாசனை வரும். ஓகேயா, எதனால பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண. அதனால தான் நம்ம என்ன ஆகுது, நம்மளுக்கு பிரியாணி ஸ்மெல் கிடைக்குது. ஓகேயா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்கள். இப்போ ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஹாட் வாட்டரில் இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க, அதே கோல்டு வாட்டர்லையும் ஆட் பண்ணுங்க. ஓகேயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் வந்து ஃபாஸ்ட்டாக டிஃப்யூஸ் ஆகும். ஓகே, கோல்டு வாட்டர்ல வந்து ஸ்லோவாக தான் டிஃப்யூஸ் ஆகும். எதனால பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகே, அதனால தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் ஃபாஸ்ட்டாக டிஃப்யூஸ் ஆகுது. ஓகே, ஆன் ஹீட்டிங் டிஃப்யூஷன் பிகம் ஃபாஸ்டர்.
particles of matter attract each other. இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு மொத்தம் 4 குரூப்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டரோட ஷோல்டர் அட்டாச் பண்ணியிருக்கணும். ஓகே, ஒரு ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா ஒன்லி ஹேண்டை மட்டும் பிடிச்சு ஒரு ஹியூமன் செயின் ஃபார்ம் ஆயிருக்கணும். இப்போ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபிங்கர் மட்டும் பிடிச்சு ஒரு ஹியூமன் செயின் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஓகே, ஃபோர்த் குரூப் பீப்புளோட வேலை என்னன்னா, இப்போ இந்த 3 குரூப் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம பிரிக்கிறதா ஃபோர்த் குரூப் ஸ்டூடெண்ட்ஸோட வேலை. ஓகேயா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த குரூப் வந்து ஈஸியா நம்மளால பிரிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் குரூப்பை ஈஸியா பிரிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க வந்து எப்படி இருக்காங்க, அவங்க ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் தேர்ட் குரூப் பீப்புள் வந்து ஈஸியா பிரிச்சிடலாம், ஏன்னா அவங்க ஃபிங்கர் தான் டச் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். ஓகேயா, இப்போ சாக் பீஸ், ரப்பர் பேண்ட், நெயில், 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சாக் பீஸ் வந்து ஈஸியா பிரேக் பண்ண முடியுமா? எஸ், இட்ஸ் மோர் ஈஸியர் டு பிரேக் தி சாக். ஓகே, சாக் பீஸை ஈஸியா பிரேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரப்பர் பேண்ட், லெஸ் ஈஸியர் டு பிரேக் தி ரப்பர் பேண்ட். ஓகே, நெக்ஸ்ட் நெயில், இது வந்து டிஃபிகல்ட் டு பிரேக் தி அயான் நெயில். ஓகே, நெயில் வந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, எதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நெயில வந்து அதிகமாக இருக்கு. ஓகேயா, சாக் பீஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, திஸ் இஸ் பிகாஸ் த particles in the iron nails are held together with greater force than the rubber or chalk. Okay, next நம்ம பார்க்க போறது states of matter. Okay, matter around us exists in 3 different states: solid, liquid and gas. நம்ம பார்க்குற எந்த ஒரு பொருளுமே சாலிட், லிக்விடோ, கேஸோ இந்த ஏதோ ஒரு 3 ஸ்டேட்ல ஏதோ ஒன்றா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் த சாலிட் ஸ்டேட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட். சாலிட் டெஃபினைட் ஷேப் அண்ட் வால்யூம். இப்போ சாலிட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்கும் அண்ட் வால்யூம் இருக்கும். டைட்லி பேக்டு பார்ட்டிகிள்ஸ். இந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது தெரியுது. இப்போ பார்ட்டிகிள்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஒன்னோட ஒன்று ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் cannot be compressed. நம்மளால கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிகிள்ஸ் இடையில பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால தான் ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் ஆகிருக்கு. ஓகே, intermolecular force of attraction between the particle is maximum. Rate of diffusion is least. Diffusion means movement. Okay, movement வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, பென், நீடில் அண்ட் உடன் ஸ்டிக், சாலிட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, அது என்ன பண்ணணும், sketch the shape of the above stuff. ஓகே, ஒரு பேப்பரில் இந்த பெண்ணை வச்சு அந்த பெண்ணை சுற்றி பென்சிலால் ட்ரா பண்ணுங்க. ஓகே, ட்ரா பண்ண என்ன ஆகும், ஆல் these have a definite shape, distinct boundaries and fixed volume. ஓகே, அப்போ எடுத்து பாருங்க, பேப்பர் எடுத்து பாருங்க, ட்ரா பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் இருக்கும் அண்ட் ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அதே பெண்ணை இப்போ என்ன பண்ணுங்கன்னா உடைக்க ட்ரை பண்ணுங்க. அப்சர்வ் வாட் ஹேப்பன் இஃப் தே ஆர் ஹேமர்டு, புல்ட் ஆர் ட்ராப்டு. ஓகே, உடைக்க ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி கீழே போடுங்க, என்ன ஆகும், தே ஹாவ் நெக்லிஜிபிள் கம்ப்ரெசிபிலிட்டி அண்ட் லீஸ்ட் டிஃப்யூஷன். ஓகே, நெக்லிஜிபிள் கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வால்யூம் டசன்ட் சேஞ்ச் நோட்டிசபிளி அண்டர் ப்ரெஷர். நம்ம என்னதான் ப்ரெஷர் கொடுத்து நம்ம உடைக்க ட்ரை பண்ணாலும் அதோட வால்யூம் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் பண்ணிக்கவே செய்யாது. பிகாஸ் ஆஃப் லீஸ்ட் டிஃப்யூஷன். ஆல்ரெடி பார்த்தோமா, டிஃப்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் த சாலிட் ஹாவ் அ டெண்டன்சி டு மெயின்டைன் த ஷேப் வென் சப்ஜெக்டட் டு அவுட் சைட் ஃபோர்ஸ். நம்ம என்னதான் அவுட் சைட் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம உடைக்க ட்ரை பண்ணாலும் அதோட ஷேப் வந்து அப்படியே தான் மெயின்டைன் பண்ணும். ஓகே, ஷேப்லேருந்து சேஞ்ச் ஆகாது. சாலிட் மே பிரேக் அண்டர் ஃபோர்ஸ் பட் இட்ஸ் டிஃபிகல்ட் டு சேஞ்ச் த ஷேப், ஸோ தே ஆர் ரிஜிட். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து உடைக்க ட்ரை பண்ணாலும் அது பிரேக் டவுன் தான் ஆகும், உடையத்தான் செய்யும். பட் ஆனால் அதோட ஷேப்லேருந்து மாறுமா, மாறவே செய்யாது. ஓகே, ஸோ தே ஆர் ரிஜிட். ஸோ அதனால இது வந்து ரிஜிட்னு சொல்லுவோம். ஓகே, சாலிட் இஸ் அ ரிஜிட். இப்போ சாலிட் வந்து சாலிடாகவே தான் இருக்கும், அது லிக்விடாவோ கேஸாவோ மாறவே மாறாது. ஓகே, சாலிட் வந்து அதோட ஷேப் வந்து மாற்றிக்கவே மாற்றிக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ரப்பர் பேண்ட் இஸ் சாலிட். எஸ், ரப்பர் பேண்ட் இஸ் சாலிட். ஓகே, ரப்பர் பேண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், புல் பண்ணால் என்ன ஆகும், அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். பட் ஆனால் சாலிட்லேருந்து லிக்விடாவோ கேஸாவோ மாறுமா, அதோட ஸ்டேட்லேருந்து மாறுமா, மாறாது, அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், அது வந்து பிரேக் டவுன் ஆயிரும், அவ்வளோதான். ஓகே, the rubber band change the shape under force and regain the same shape when force is removed
தி எக்ஸசிவ் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் இட் பிரேக். நம்ம எக்ஸசிவ் ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், அது பிரேக் டவுன் தான் ஆகும். பட் அதோட ஷேப்ல இருந்து மாத்திக்கவே மாத்திக்காது. சாலிட்னா சாலிட் தான். ஓகே, நெக்ஸ்ட் sugar and salt. Is this solid? Yes, sugar and salt is a solid. The shape of each individual sugar and salt crystal remains fixed. இதோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். ஓகே, நம்ம சார்ட்ல மாத்தினாலோ நம்ம கையில எடுத்து பார்த்தாலோ அது என்ன ஷேப்போ அதே ஷேப்ல தான் இருக்கும். வேற ஷேப்புக்கு மாறுமா? மாறாது. ஓகே, so sugar and salt are solid. Okay, next sponge is a solid. Yes, sponge is a solid. ஓகே, இது வந்து நம்ம தண்ணியில டிப் பண்ணா என்ன ஆகும், ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சம் பெருசாகும். மறுபடியும் இதை ஸ்குவீஸ் பண்ண என்ன ஆகும், மறுபடியும் அது பழைய ஸ்டேட்டுக்கே மாறிடும். வேற ஸ்டேட்டுக்கு மாறுமா? மாறாது. ஓகே, the sponge has a minute hole in which air is dropped. When we press it, the air is expelled out and are able to compress it. Okay, but sponge is also solid. Next is the liquid state. The properties of liquid. Okay, solid வந்து பாத்தீங்கன்னா டைட்டா பேக்டா இருக்குன்னு பார்த்தோம். பட் ஆனால் லிக்விட் வந்து அப்படி டைட்டா இருக்காது. அங்கே இங்கே கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும். ஓகே, பார்ட்டிகல்ஸ்ல எல்லாமே கொஞ்சம் மூவ் ஆகி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் லிக்விட் ஹேவ் அ நோ டெஃபினைட் ஷேப் பட் ஹேவ் அ ஃபிக்ஸ்டு வால்யூம். இட் டேக்ஸ் தி ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். இதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது, ஆனால் ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்கும். அண்ட் டேக் தி ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். அந்த எந்த கண்டெய்னரில் நம்ம எடுத்திருக்கோமோ அந்த ஷேப் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் intermolecular space of particle is intermediate. Okay, intermolecular space of particle வந்து intermediate, போதுமான அளவு இருக்கும். Okay, next intermolecular force of attraction of particle is intermediate. Force of attraction also intermediate. Next, they are less compressible. Okay, இது வந்து ஓரளவுக்கு நம்மளால கம்ப்ரஸ் பண்ண முடியும். சாலிட் வந்து கம்ப்ரஸ் பண்ணவே முடியாது. பட் ஆனால் நம்ம லிக்விட் வந்து கம்ப்ரஸ் பண்ணலாம். The rate of diffusion is more than solid. சாலிட்ல வந்து பாத்தீங்கன்னா rate of diffusion வந்து ரொம்ப லீஸ்ட், ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க வந்து more than, சாலிடை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஓகே, இப்போ வாட்டர், மில்க், ஜூஸ், ஆயில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிக்விட் எடுத்துக்கோங்க. ஒரு 50 ml எடுத்துக்கோங்க. ஓகேயா, இதை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கண்டெய்னர்ல சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ வாட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், மில்க் எடுத்தீங்கன்னா ஒரு மில்க் பாக்ஸ்ல, ஆயில்னா ஆயில் பாக்ஸ், இந்த மாதிரி வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா the liquid that have a no fixed shape but have a fixed volume. இப்போ வாட்டர் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணதால அதோட ஷேப் வந்து மாத்திக்கும். கரெக்டா, இதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் கிடையாது. எந்த கண்டெய்னர்ல விடுறோமோ அந்த கண்டெய்னர் தான், அந்த ஷேப் தான் அதுக்கு கிடைக்கும். ஓகேயா, பட் ஆனால் ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்கும். ஓகே, அப்போ 50 ml ஆஃப் ஆயில் எடுத்திருக்கீங்க. இது வந்து ஒரு பாட்டில டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது வந்து 100 ml மாறிடுமா? மாறாது. அது வால்யூம் வந்து என்னவோ அதே தான் இருக்கும். கேட்டா சொல்லுவாங்க the liquid have a no fixed shape but have a fixed volume. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 50 ml ஆஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, 50 ml ஆஃப் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பாட்டிலில் ஏதாவது ஒரு டம்ளரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அதோட வால்யூம் சேஞ்ச் ஆகுமா? அது 50 ml எடுத்திருக்கோம். இப்போ டம்ளரில் சேஞ்ச் பண்ண உடனே இப்போ 200 ml நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதே 50 ml தான் இருக்கும். ஓகே, அதான் சொல்லாது ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்கும். பட் ஆனால் ஷேப் வந்து என்னது, டெஃபினட் ஷேப் கிடையாது. எந்த கண்டெய்னர் எடுத்திருக்கோமோ அந்த கண்டெய்னர் ஷேப் தான் அதுக்கு கிடைக்கும். ஓகே, we observe that liquid have no fixed shape but have a fixed volume. Okay, they take up the shape of the container. Okay, கண்டெய்னரோட ஷேப் தான் அதுக்கு கிடைக்கும். லிக்விட் ஃப்ளோ ஆகிறதால அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ they are not rigid but can be called fluid. இப்போ சாலிட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட், இது வந்து லிக்விட் பார்த்தீங்கன்னா நாட் ரிஜிட். இது வந்து பட் they can be called as fluid. இது வந்து fluid சொல்லுவாங்க. லிக்விட் அதர் நேம் வந்து fluid. ஓகே, diffusion of liquid. இப்போ சாலிட் அண்ட் லிக்விட் கேன் டிஃப்யூஸ் இன்டு லிக்விட். இப்போ சாலிடோ லிக்விடோ என்ன ஆகும்னா ஒரு லிக்விட்ல வந்து டிசால்வ் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே, சாலிட் லிக்விட் கேஸ் கூட லிக்விட்ல வந்து டிசால்வ் ஆகும். ஓகேயா, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு 2 பிக் எடுத்துக்கோங்க, இல்லை வாட்டர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இங்க் ஆட் பண்ணுங்க, செகண்ட் ஒன்ல ஹனி ஆட் பண்ணுங்க. ஓகேயா, இப்போ எது ஃபர்ஸ்ட் டிசால்வ் ஆகும்? இங்க் ஃபர்ஸ்ட் டிசால்வ் ஆகுமா, ஹனி ஃபர்ஸ்ட் டிசால்வ் ஆகுமா? இங்க் தான் ஃபர்ஸ்ட் டிசால்வ் ஆகும். ஓகேயா, இங்க் இஸ் அ லிக்விட். ஓகே, லிக்விட்லன்னா எப்படி இருக்கும்? பார்ட்டிகிள்ஸோட மூவ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும். அதனால இங்க் வந்து ஈஸியா வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆயிரும். இப்போ சாலிடு ஹனியில வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா அட்டாக்ட் ஆயிருக்கு. அதனால கொஞ்சம் லேட் ஆகும் டிஃப்யூஸ் ஆகுறதுக்கு. ஓகே, தி கேஸஸ் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர் டிஃப்யூஸ்
and dissolved in water. Okay, the rate of diffusion of liquid is higher than that of solid. Okay. Next, particles move freely and have a greater space between each other as compared to a particle in a solid state. Okay, இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல particles எல்லாம் ஃப்ரீயா மூவ் ஆகும். ஓகே, கிரேட்டர் ஸ்பேஸ் இருக்கு, அதனால தான் ஈஸியா டிசால்வ் ஆகிடுது. இப்போ சாலிடுக்கு வந்து அப்படி கிடையாது, அதனால கொஞ்சம் லேட்டா டிசால்வ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அக்வாட்டிக் அனிமல். அக்வாட்டிக் அனிமல்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபிஷ், அண்டர் வாட்டர் அனிமல்ஸ் இதெல்லாம் எப்படி ப்ரீத் பண்ணுது? இப்போ வாட்டர்ல உள்ள ஆக்சிஜன் வச்சு தான் ப்ரீத் பண்ணுது. ஓகே, வாட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து எப்படி இருக்கும்? டிசால்வ் ஆகிருக்கும். ஓகே, அந்த டிசால்வ் ஆக்சிஜனை தான் இந்த ஃபிஷ் இதெல்லாமே என்ன பண்ணுது? ப்ரீத் பண்ணி உயிர் வாழுது. ஓகே, the gases from the atmosphere diffuse and dissolved in water. Okay, gas கூட atmosphereல வந்து என்னது waterல வந்து dissolve ஆகும். Next, the aquatic animal can breathe underwater due to the presence of dissolved oxygen in water. Next, the gaseous state. Gaseous state பார்க்கலாம். இப்போ இமேஜை பார்த்தாலே தெரியுது, கேஸ் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அங்கங்க தள்ளி தள்ளி இருக்கு. இப்போ சாலிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும் பார்ட்டிகிள்ஸ், லிக்விட் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கொஞ்சம் தள்ளி இருக்கும். பட் ஆனால் கேஸில் வந்து ரொம்பவே தள்ளி இருக்கும். ஓகே, பார்ட்டிகிள்ஸ் எல்லாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேசியஸ் ஸ்டேட். கேசியஸ் ஹாவ் நோ டெஃபினைட் ஷேப் ஆர் ஃபிக்ஸ்டு வால்யூம். கேசியஸ் ஆக்குபைஸ் ஹோல் ஸ்பேஸ் ஆஃப் த கண்டெய்னர். கண்டெய்னர் ஃபுல்லுமே இருக்கும் கேஸ் பார்ட்டிகிள்ஸ், அங்கங்கே தள்ளி மூவ் ஆகி இருக்கும். ஓகே, அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் கிடையாது அண்டு ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்கு. ஓகேயா, நெக்ஸ்ட் இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் ஆஃப் த பார்ட்டிகிள் இஸ் மேக்ஸிமம். இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஓகே, ஒரு பார்ட்டிகிள் இன்னொரு பார்ட்டிகிள் இடையில கேப் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிகமாகவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் பார்ட்டிகிள் இஸ் மினிமம். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் பார்ட்டிகிள் இஸ் மினிமம். மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகிள் இஸ் மேக்ஸிமம். மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே தள்ளி நல்லா இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகிள் இஸ் மேக்ஸிமம். நெக்ஸ்ட், தே ஆர் மோஸ்ட் கம்ப்ரெசிபிள். நம்மளால ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகே, சாலிட் வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, லிக்விட் வந்து ஓரளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ண முடியும். இது வந்து கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நல்லாவே கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட், த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் மோர் தென் சாலிட் அண்ட் லிக்விட். பட் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் மோர் தென் சாலிட் அண்ட் லிக்விட். சாலிட் அண்ட் லிக்விடை காட்டிலும் அதிகமாகவே இருக்கும் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் கேஸியஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். ஓகே, சிரிஞ்ச் 1. சிரிஞ்ச் 1ல வந்து ஏர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஏர். சிரிஞ்ச் 2ல வந்து வாட்டர். ஓகே, சிரிஞ்ச் 3ல வந்து சாக் பவுடர் எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ப்ரெஸ் பண்ணணும். எது நம்மளால ஈஸியாக ப்ரெஸ் பண்ண முடியும்? சாக் பவுடர் ப்ரெஸ் பண்ண முடியுமா? முடியாது. சாக் பவுடர் சாலிட் வந்து கம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. தென் வாட்டரை ப்ரெஸ் பண்ண முடியுமா? ஓரளவுக்கு நம்மளால ப்ரெஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஏர். ஃபர்ஸ்ட் சிரிஞ்ச் 1 வந்து ஈஸியாக நம்மளால கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகேயா, என்ன சொல்ல வராங்கன்னா, we observe that the gases are highly compressible as compared to a solid and liquid. சாலிட் அண்ட் லிக்விடை கம்பேர் பண்ணதை காட்டிலும் கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகே, due to the high compressibility, large volume of gas can be compressed into small cylinder and transported easily. Compressibility இருக்கிறதால தான் large volume of gas. இப்போ large volume of gas கூட நம்ம வந்து ஒரு small cylinderல வந்து நம்ம அடைக்க முடியும். நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட், the liquefied petroleum gas cylinder that we get in our home for cooking or the oxygen supplied to hospital in the cylinder is compressed gas. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் சிலிண்டர், ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற ஆக்சிஜன் சிலிண்டர், இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரெஸ்டு கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேஸை கூட நம்மளால குட்டி சிலிண்டரில் வந்து நம்ம என்ன பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட், கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபியூயல் தீஸ் டேஸ் இன் வெஹிக்கிள்ஸை கூட இப்போ வந்து கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, how does the smell reaches our nostril without even entering into kitchen? ஓகே, இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் கிச்சனில் அம்மா என்ன குக் பண்ணுறாங்க நம்மளுக்கு வாசல்லே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா, எதனால அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேஸை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேயா, the smell of hot cooked food reaches us in a second. எதனால நான் கம்பேர் திஸ் the rate of diffusion of solid and liquid and solid கம்பேர் பண்ணல the rate of diffusion வந்து அதிகமாக இருக்கும் கேஸுக்கு. ஓகே, டிஃப்யூஷன் வந்து அதிகம். டிஃப்யூஷன் மீன்ஸ் மூவ்மெண்ட். ஓகே, பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் லார்ஜ் ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, ஒரு பார்ட்டிகிள்ஸுக்கும் இன்னொரு பார்ட்டிகிள்ஸுக்கும் இடையில வந்து என்ன ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதனால ஸ்பீடாக வந்து பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். ஓகே, மூவ் ஆகிறதால நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்து இதோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ரீச் ஆகிடுது.
Okay, due to the high speed of particles and the large space between them, gases shows the properties of diffusing very fast into other gas. இப்போ கேஸ் எல்லாமே அண்டர் கேஸில் ஓகே ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஃபுட்டில் உள்ள அரோமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரில் வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆகி ஃபாஸ்ட்டாக டிஃப்யூஸ் ஆகும். ஓகேயா, மோஷன் ஆஃப் கேசியஸ் பார்ட்டிகிள்ஸ் அதை கேஸ் வந்து எப்படி மூவ் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகே, மூவ்மெண்ட் பார்க்கலாம். In the gaseous state, the particles move about randomly at high speed. இந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் மூவ் ஆகும். ஓகேயா, ஒரே இடத்துல இருக்காது. காற்று எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் இந்த கேஸ் பார்ட்டிகிள்ஸும் மூவ் ஆகும் இந்த gaseous state. ஓகே, due to this random movement, the particles hit each other and also wall of the container. பாருங்க, இப்போ கண்டெய்னரில் ஏர் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. ஓகே, அந்த கண்டெய்னர் ஃபுல்லுமே இருக்கும். ஓகே, என்ன ஆகும், ஒன்னோட ஒன்று ஹிட் ஆகிக்கும் அண்டு வாலில் பட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி அந்த ரூம்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகேயா, இப்போ இந்த வாலை தாண்டி இப்போ க்ளோஸ்டாக இருக்கிறதால அதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த வாலை தாண்டிலாம் வெளியில் போகாது. அதோட ஸ்மெல் எது வேற இருக்குன்னா அந்த வாலுக்குள்ளே வர மட்டும்தான் இருக்கும். ஓகே, அந்த வாலை தாண்டி வெளியில் போகாது. கேப் இருந்தால் வெளியில் போகும். அதான் சொல்ல வராங்க. ஓகே, the pressure exerted by the gas is because of this force exerted by the gas particles per unit area on the wall of the container. ஓகே, அந்த வாலுக்குள்ளேயே தான் இருக்கும். வாலை தாண்டி வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. கேப் இருந்தால் தான் வெளியில் வரும். ஓகே, அதோட ஸ்மெல் வந்து அந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்.